பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறதை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே எந்த சூழ்நிலையிலையும் நாம் பிழைத்திருப்போம். பல நேரங்களில் சில காரியங்களை நாம் செய்த பிறகு கூட சில வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அல்லவா, பிழைக்க மாட்டான், அவன் எப்படி பிழைப்பான், ஹல்லேலூயா, ஆமென், எப்படி வாழ்நாட்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கடந்து போகும். ஆனால் இந்த நாளிலே கன்ஃபியூஷனோடு அநேகர் இருக்கிறீங்க. என்ன கன்ஃபியூஷன்னா, என்ன காரியங்களை செய்யணும், பல காரியங்களே செய்தாச்சு, எதுவுமே நடக்கலை, ஆமென், அவக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி பல காரியங்களையும் செய்தோம், ஆமென், மற்ற எல்லா காரியங்களிலே ஒரு வெற்றி வேணும்னு சொல்லி பல காரியங்களையும் செய்திருக்கிறோம். நீ எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், ஆமென் ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். அதே ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கும் இந்த நாளிலே தந்திருக்கிறார். வாசிப்போம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். அபிரியமானவர்களே, நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு, எப்போதும் நம்ம கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். நம்முடைய நாம் உட்கார்ந்து இருக்கிறதையும் நம்முடைய எழுந்திருக்குதலையும் எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தேவன் உண்டு. அதெல்லாம் அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அது தேவனுடைய கட்டளை. அப்படி நாம் செய்வோம் என்றால் அவைகளால் நமக்கு பிழைக்க முடியுமா? 2 காரியங்களை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய 3ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யக்கூடாது. அதாவது நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவுக்குரிய அனுபவத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்னாடி, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்னாடி நாம் செய்து வந்த காரியங்களை நாம் இன்னும் திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த செய்கையின்படி நாம் செய்யாமலும், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனம் என்கிறது அந்த எகிப்து தேசம். நம்மை கர்த்தர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நம்முடைய குடும்ப பாரம்பரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அதனால் இனி நாம் அந்த செய்கையின்படி நாம் செய்யக்கூடாது. அது என்ன காரியங்களானாலும் மட்டுமல்ல, திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அழைத்து போகிற கனான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், விட்டு வந்த தேசத்தின் அந்த செய்கைகளை நம்ம செய்யக்கூடாது. இனி கர்த்தர் ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கனான் தேசம். அந்த தேசத்தில் போகும்போது அங்கே அநேக மக்கள் இருக்காங்க. அவங்க செய்கிறதை பார்த்து அதையும் நாம் செய்யக்கூடாது. ஷார்ட்லி தேவன் என்ன சொல்ல வரார் என்றால், மற்றவர்கள் செய்கிறதை நாம் பார்த்து அவைகளின்படி செய்தால் நமக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும், நாமும் பிடித்து கொள்வோம் என்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்து கர்த்தர் நம்மை நடத்தின வழிகளை நாம் நினைக்கிறதே அல்லாமல் அந்த செய்கைகளின்படி ஒரு முறை கூட செய்தால் சில வேளை இந்த கஷ்டங்கள் வேதனைகள் மாறும் என்று நாம் நினைக்கக்கூடாது. மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு இடத்திற்காக, ஒரு வாக்குத்தத்த தேசத்திற்காக, ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்காக நம்மை கொண்டு போகிறார். அங்கே போய் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது கூட அங்கே இருக்கிற மக்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாக உணர்த்துகிறார்.
ஆமென். எல்லா கன்ஃபியூஷன் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆமென். சோதரன் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நாம் நடக்க வேண்டிய முறை ஒரே ஒரு முறை. ஹல்லேலூயா. அதுதான் 5வது வசனம் 4வது வசனம். என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் வியாதி பலவீனங்கள் எது வந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், என்னென்ன சூழ்நிலைகள் நேர்ந்தாலும் வேத வசனத்தை வாசித்து ஜெபத்தோடு தேவனோடு உறவாடி கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆமென் வசனம் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். தரிசனங்கள் மூலமாக பேசுவார். ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் ஹல்லேலூயா நம்முடைய ஜெபத்தில் நம்மோடு பேசுவார். ஆமென். அந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு அதன்படி நாம் செய்து வாழ்வோம் என்றால் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். ஹல்லேலூயா. மற்றவர்கள் செய்கிறதை பார்த்து நம்ம பிழைத்தோம் என்றால் அது கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம். ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கு அதிக நாள் அப்படியே போகாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறபடினாலே, தேவன் அவர் என்னென்றைக்கு மாறாதவராக இருக்கிறபடினாலே, அவர் சொல்லுகிறதை நாம் செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும்போது ஹல்லேலூயா ஆமென் நாம் பிழைப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் செய்வோம் என்றால் லேவியராகமம் ஆமென் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடியே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. ஆமென். நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பரிசுத்தங்கள் அல்ல. அல்ல சில பேர் நம்முடைய கண்களுக்கு நாம் பரிசுத்தவான்களாக இருக்கலாம். அப்படி அல்ல. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம ஒருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம், எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை செய்தாலும் கர்த்தாவே ஒரு கர்த்தாவே நல்ல ஒரு நல்வாழ்வை பெற முடியவில்லை என்று திகைத்து கொண்டு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் தருகிற கர்த்தாவே, என்னென்னோ மற்றவர்களை பார்த்து செய்து அல்லாவிட்டால் நம்ம சுயமாக செய்து எதுவுமே நடக்காமல் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு வேதம் வாசித்து ஜெபித்து தேவனோடு கூட உறவாடி தெய்வ ஆலோசனைகளின்படியே ஒவ்வொரு காரியங்களை செய்து அவைகளால் பிழைத்து கொள்ள ஹல்லேலூயா உலகத்தின் ஆசீர்வாதங்களை பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. கர்த்தரை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே. Amen, amen, amen. May God bless you all.